ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நைட் டின்னருக்கு ஃபார் அ சேஞ்சுக்கு நம்ம இன்றைக்கி பிரெட் உப்புமா பண்ணலான்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் 5-6 பல்லு பூண்டை வந்து நான் சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு நான் வதக்கிட்டு இருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கின பிறகு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா ப்ரெட்டுமே வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ மதியானம் நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த டிஷ் வந்து நம்ம ப்ரெட் உப்மா வித் சிக்கன் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் லெக் பீஸ் வச்சு கிரேவி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கிரேவியும் கூட நம்ம வந்து இந்த ப்ரெட் உப்மாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஒரு கொஞ்சம் மாய்ஸ்சர் கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த ப்ரெட் உப்மாவுக்கு, ரொம்ப ட்ரையாக இல்லாமல். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸஸையும் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீஸஸை நம்ம இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து ஒரு எக் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இது கூட ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். 1 ஆர் 2 எக் ஆஸ் யூ விஷ். நீங்கள் வந்து எத்தனை எக்ஸ் வேணுமோ அத்தனை எக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு எக் தான் ஆட் பண்ணியிருக்கேன், பிகாஸ் நம்ம சிக்கன் பீஸஸும் ஆட் பண்ணிக்கிறதுனால. ஸோ இந்த எக்கையும் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் பீஸஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். பெப்பர் பவுடர், கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட நம்ம தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சள் தூள் ஆட் பண்ணதை சொல்ல மறந்துட்டேன். அது வந்து நம்ம வெங்காயம், தக்காளி வதக்கும் போதே நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மஞ்சள் தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லெக் பீஸ் சிக்கன் கிரேவி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதில் இருக்க கிரேவி மட்டும் மேலே இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் நமக்கு இந்த ப்ரெட் உப்புமா வந்து கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் மாய்ஸ்சராக அந்த மாதிரி இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.